வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சன்ல இப்போ நம்ம ஒரு பாசந்தி பார்க்க போறோம். இப்போ சம்மர் சீசன் ஓவர் ஆயிடுச்சுங்க, அதனால வயிறு வலியும் கூட வந்துடுதுங்க. அந்த வயிறு வலியை போக்கிறதுக்காக நான் ஒரு பாசந்தி செய்யலான்னு சொல்லிட்டு நான் செஞ்சேங்க. அது கடையில வாங்கினா கொஞ்சமா இருந்துச்சுங்க, ஆனா இப்போ நம்ம வீட்டுல செஞ்சதுனால நிறைய இருந்துச்சு. இந்த வயிறு வலிக்கு இந்த பாசந்தி நல்லாவும் இருந்துச்சுங்க. இந்த பாசந்தியை எப்படி செய்யறன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நான் 1 லிட்டர் பால் எடுத்துட்டேன், நல்ல திக்கு பாலா எடுத்துக்கினேன். இப்ப சக்கரை தேவையானது, ஏலக்காய் பொடி நான் இது மாதிரி பொடிச்சு வச்சிருக்கேன், குங்குமப்பூ கொஞ்சம் வச்சிருக்கேன். இப்ப இந்த 1 லிட்டர் பாலை ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துங்க. அதுலதான் உங்களுக்கு நல்லா ஒட்டாம வருது, கொஞ்சம் கூட வேஸ்டேஜ் இல்லாம இருக்கு. அதனால இப்ப நான்ஸ்டிக் கடாயில வந்து நான் இப்ப 1 லிட்டர் பாலை ஊத்திட்டேன். இப்ப இந்த பால் பாருங்க நல்லா பொங்கி வரப்போகுது. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க, அப்பதான் அடியெல்லாம் பிடிக்காம நல்லா இருக்கும். அப்பப்ப சுரண்டி விட்டுட்டே இருக்கணும் இந்த பால். இந்த பாருங்க பால் நல்லா பொங்கி வந்துச்சு. இப்போ ஓரெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட்லயே கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. இந்த பாருங்க நல்லா திக்கு பாலா இருக்கட்டும், அப்பதான் பாசந்தி நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஏடு நல்லா வரும், பாசந்தியா நல்லா இருக்கும். தண்ணி பால்னா உங்களுக்கு ரொம்ப டைம் நிறைய செலவாகும். அதனால திக்கு பால் எடுத்துட்டீங்கன்னா எனக்கு பாருங்க ஒரு 20 நிமிஷம் கூட ஆகல, நான் உடனே பாசந்தி செஞ்சுட்டேன். திக்கு பால்னால பால் பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கு. கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தாம அப்படியே பாலை ஊத்தி நீங்க இந்த மாதிரி செய்யுங்க. டைம் சேவ் ஆகும்னா இந்த மாதிரி திக்கா இருக்கட்டும் பால். இந்த பாருங்க இந்த மாதிரி கலரி விட்டுட்டு இருக்குங்க. ஓரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்ப சுரண்டி சுரண்டி விடுங்க, உங்களுக்கு ஒரு வேஸ்டேஜ் இல்லாம நமக்கு அழகா வந்துடும். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துங்க. இப்ப ஏடு வரும்போதெல்லாம் நான் இதுல இருந்து எடுத்து இப்ப இந்த பாத்திரத்துல இந்த ஏடை வச்சுங்க. இந்த ஏடு தாங்க பாசந்திக்கு டேஸ்டே. அப்பப்ப வர ஏடை நான் இந்த மாதிரி எடுக்க போறேன். அதே நேரத்துல நான் ஓரமா சுரண்டி சுரண்டி விட போறேன். பாருங்க இந்த பாருங்க ஒரு தடவை எவ்வளவு ஏடு கிடைச்சது பாருங்க. இந்த பாருங்க இந்த ஓரெல்லாம் இப்பயே நீங்க எடுத்துருங்க, ரொம்ப காஞ்சிச்சுன்னா வராது. அதனால ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க. பாருங்க ஏடுதான் உங்களுக்கு நல்ல டேஸ்டே. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு அப்பப்போ ஏடெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுங்க. இப்ப திருப்பி நம்ம கலந்து விட போறோம். கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டிம்ல வச்சிருங்க. பால் எவ்வளவு உங்களுக்கு சுண்டாகுதோ அப்போ உங்களுக்கு ஏடு இந்த மாதிரி வரும். இப்போ ரொட்டேட் பண்ணுங்க, அப்படியே கடாயை ரொட்டேட் பண்ணி நம்ம பக்கம் இருக்கிறத வந்து நம்ம எப்பவுமே சுரண்ட மாட்டோம். அதனால ரொட்டேட் பண்ணி அந்த பக்கமும் இந்த மாதிரி சுரண்டுங்க. அப்பப்போ எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிளீனா இருக்கும் கடாயும். இந்த மாதிரி எடுத்துங்க. இது பாருங்க இப்ப 2வது ட்ரிப் ஏடு வந்தது பாருங்க. இந்த மாதிரி கலெக்ட் பண்ணீங்க ஏடெல்லாம். இப்ப இருக்கிற பாலை இதே மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த பாருங்க திருப்பி இந்த ஏடு வருது பாருங்க. நம்ம ஸ்டிம்ல வைக்கிறதுனால இந்த ஏடெல்லாம் எவ்வளவு அழகா வருது பாருங்க. அப்பப்ப கலந்து விடுறது அது ஒரு டேஸ்ட் தான். இந்த மாதிரி நம்ம ஏடை கலெக்ட் பண்ணிட்டு கடைசியில இந்த பாசந்தில இந்த ஏடெல்லாம் நம்ம ஊத்தணும்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்மளாலே இந்த மாதிரி வீட்லயே பாசந்தி செஞ்சு சாப்பிடலாம். வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே பாசந்தி வாங்கி சாப்பிட்றதோட இந்த மாதிரி வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம். இந்த பாருங்க பால் அப்படியே திக்கா ஆகுது பாருங்க. நல்லா திக்கா ஆகணும், அது வரையும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்க ஓரம் கொஞ்சம் கூட பிடிக்காம எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. நான்ஸ்டிக்னால உங்களுக்கு அழகா எல்லாம் கிளீனா வந்துடுச்சு, உங்களுக்கு வேஸ்டேஜே எனக்கு ஆகல. இப்ப பாருங்க நான் ஒரு 4 ஏலக்காவை இந்த மாதிரி எடுத்து தோல் இல்லாம இந்த மாதிரி நான் பொடி பண்ணதுல வந்து தோல் இருக்கு, அதனால நான் தோல் இல்லாம இந்த மாதிரி ஒரு சீடு வரி எடுத்து நான் அரைக்க போறேன்.
இந்த தோலை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை நம்ம டீ போடுறோம்ல, அந்த டீல போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு டீ நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஏலக்காய் டீ மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த தோலை எடுத்து டீ தூள் டப்பால போட்டுருங்க வேஸ்ட் பண்ணாம. ஒரு சீடு வரி எடுத்து போட்டோம்னா நமக்கு வந்து பாசந்தி சாப்பிடும்போது இந்த தோல் வந்து வாயில அடிக்கடிக்க மாட்டோம். அதனால இந்த தோல் இல்லாம நம்ம அரைச்சிக்க போறோம். இத பாருங்க, இதை நான் டீ தூள்ல போட்டு போறேன். இப்ப இது கூட நம்ம சுகர் சேர்த்துக்க போறேன். இதை அரைப்படுறதுக்காக நான் 2 ஸ்பூன் சுகர் போட்டேன். இப்போ வந்து இது கடைசியில கொஞ்சம் நல்லா திக்கா வரதுக்காக கொஞ்சம் முந்திரி பருப்பு நான் அரைச்சு போட போறேன். இப்ப பாருங்க, முந்திரி பருப்பு அந்த ஏலக்காய் எல்லாம் பவுடர் மாதிரி அரைச்சிட்டேன் பாருங்க. இந்த முந்திரி பேஸ்ட் போடும்போது உங்களுக்கு நல்லா திக்னஸ் வரும் பாசந்தி. இப்ப அரைச்சதை நான் போட்டோன்னா பாருங்க, இப்ப பாசந்தி எவ்வளவு திக்கா ஆக போகுதுன்ட்டு. கொஞ்சம் குங்குமப்பூ போட்டேன். இப்ப நான் அந்த ஏடெல்லாம் எடுத்து அதுல போட்டேன். இப்ப இதெல்லாம் கலந்துக்க போறேன் பாருங்க. இப்ப ஏடா எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க பாசந்தி. இப்ப நான் 2 ஸ்பூன் சக்கரை தான் போட்டேன். அதனால மீதி இப்போ திருப்பி ஒரு 2-3 ஸ்பூன் போட போறேன். இப்ப நான் ரொம்ப சுகர் இதுக்கு தேவைப்படாது. இப்ப 3 ஸ்பூன் சுகரும் முதல்ல ஒரு 2 ஸ்பூன் 5 ஸ்பூன் தான் நான் போட்டேன். இது நாங்க 4 பேர் சாப்பிட்டோம். அந்த அளவுக்கு வந்தது எனக்கு 2 பேக்கெட் பால்ல. நம்ம கடையில வாங்கினா கூட இவ்வளவு பாசந்தி சாப்பிட மாட்டோம். வீட்டுல செஞ்சதுனால எல்லாருமே நல்லா தாராளமா சாப்பிட்டோம். இது பாருங்க, இப்ப சுகர் போட்டு நல்லா சுகர் மிக்ஸ் ஆகிற வரையும் நல்லா கலந்து விட்டுங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி பாதாம் எடுத்து நான் வந்து இந்த மாதிரி சிப்ஸ் சீவத்துல சீவிட போறேன் பாதாம. இந்த மாதிரி சீவி வச்சுங்க பாதாம. இப்ப பாருங்க, ஓரெல்லாம் எவ்வளவு கொஞ்சம் கூட கடாயில ஒட்டாம எவ்வளவு அழகா வந்துச்சு பாருங்க. எனக்கு இது செய்யறதுக்கு ஒரு 20 நிமிஷம் தான் தேவைப்பட்டது. இந்த பாருங்க பாசந்தி இப்ப எவ்வளவு அழகா இருக்கு. இந்த சம்மருக்கு இந்த பாசந்தியும் எடுத்துங்க. என்ன நம்ம ஷோல வந்து நிறைய ஐஸ்கிரீமு, ஜூஸ், இந்த மாதிரி பாசந்தி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். இதெல்லாம் சளி செய்யறோம்னு கவலைப்படாதீங்க. இதுக்கும் ஒரு இது இருக்கு. இப்ப அடுத்த நெக்ஸ்ட் நம்ம வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க. அதுல நம்ம சளி சேராம இருக்கிறதுக்காக அதுக்கும் நம்ம ஒண்ணு செய்ய போறோம். தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோவும் பாருங்க. இந்த பாருங்க பாசந்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மாசத்துக்கு ஒரு 2 தடவை இந்த மாதிரி பாசந்தி செஞ்சு சாப்பிடுங்க. வயிறு வலி இல்லாம இருக்கலாம். தேங்க்யூ.